கொடுக்கறதா பேப்பர்ல போட்டிருந்தாங்க. 100 ரூபாய் தான் கொடுக்குறீங்க. என்ன பங்கு போட்டுக்கிறீங்களா? நாங்க பங்கு போட்டுக்கலாமா? எல்லா பங்கும் கலெக்டருக்கு போகுது. போமா. எந்த கலெக்டருக்கு மேம்? யாருக்கு பங்கு போகுதுன்னு சொன்னீங்க? கலெக்டருக்கு பங்கு கொடுக்குறீங்களா? கலெக்டர் பேர்ல கொள்ளை அடிக்கிறீங்களா? நான்சென்ஸ். ஸ்டூபிட். வேர் இஸ் தி தாசில்தார்? உள்ள இருக்கார். சேட்ஜி, இந்த காலத்துல வட்டி கட்ட லைசென்ஸ் கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. ஒரு 50,000 தள்ளுங்க, கிடைக்கும். தாசில் 25,000 ரூபாய் கொடுக்கறான். என்ன சேட்ஜி, வட்டி பணத்திலே சிட்டிய வாங்குறீங்க? இதுக்கெல்லாம் யோசனை பண்ண கூடாது. 50,000 அடிச்சா தான் லைசென்ஸே. அரே ராம். अच्छा दासिल जी, निम्मल केकर 50,000 रूपाई सेठ जी इप्पा कुडुकरान. दासिल जी सेठ जी की लाइसेंस एप्पा कुडुकरान. நிம்மளுக்கு தர்றான், கலெக்டர்ட்ட கையெழுத்து வாங்கி நிம்மளுக்கு நம்மள் தர்றான். கையெழுத்து எங்கே போடலாம்? எங்க வேணாலும் போடலாம். கலெக்டர்மா, கையெழுத்து இங்க போடணுமா இல்ல கலெக்டர் ஆபீஸ்ல வந்து வாங்கிக்கிறீங்களா? மிஸ்டர், நீங்க 50,000 லஞ்சம் வாங்கிக்கிறீங்க. உங்ககிட்ட வேலை செய்யறவங்க 50 100 வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் கவர்மெண்ட் ஆபீசர்னு சொல்லிக்க வெக்கமா இல்ல? மேடம், ஐ அம் சாரி. நோ, நதிங் டூயிங். ஐ அம் கோயிங் டு சஸ்பெண்ட் யூ. மேடம், நான் பிள்ளை குட்டிக்காரன், ப்ளீஸ். அதோட விஜிலன்ஸ் என்கொயரிக்கு ஆர்டர் போட போறேன். மைண்ட் இட். நிம்மல் முஞ்சிக்கு 50,000 ரூபாய். சைத்தான் की बेटा. ஐயா, இந்தாங்க ஆர்டர். வக்கீல் கொடுத்தம்ச்சாரு. டேய், ஸ்டே ஆர்டர் வந்துச்சுடா. என்ன சொன்ன அந்த இன்ஸ்பெக்டர்? இனிமே யாருக்கும் பயப்படாதீங்கடா. ஆய், இந்த சாராய கடை ஏரியாவை தூள் பண்ணுங்கடா. எவன் ரோட்ல போனாலும் சரி இழுத்துட்டு வந்து சரக்க ஃப்ரீயா ஊத்துங்கடா. நிறுத்து நிறுத்து. எல்லாரும் இழுத்துட்டு போய் ஊத்தி விடுங்கடா. ஐயோ, எங்க கூட்டி போறீங்க? இதோ ஒரு பாட்டி வந்து பாரு. மச்சி வா. வாயா. எங்கடா போறீங்க? டேய், கொண்டாட வரேன். தயவு செஞ்சு ஜாலியா குடிக்கிறீங்க. குடி வரைக்கும் நான் குடிச்சதே இல்லடா. சரியா? மலிவு விலையில மாமா மனுஷன் பறக்குறான். மதினி நினைப்புல ஜோரா கொழுந்த சிரிக்கிறா. போட போட போதை ஏறுது, போட்டா கொஞ்சம் ரேஞ்சு மாறுது. போட போட போதை ஏறுது, போட்டா கொஞ்சம் ரேஞ்சு மாறுது. பாக்கெட்டு ராக்கெட்டு தான். மலிவு விலையில மாமா மனுஷன் பறக்குறா. மதினி நினைப்புல ஜோரா கொழுந்த சிரிக்கிறா. ராசாத்தி ஆடுற பாட்டில் எடுத்தாலே ஜோர் அடிச்சேனே 100. கடக்கார யாரு கடனாக ஊத்து ஏத்தீட்ட ஊத்திக்கிட்டா. நடுராத்திரி ஷோக்குல ஏன் பாட்டனும் பாட்டியனா வாலிபராயிடலாம். போதையில் தாண்டா நியாயங்க தெரியும். மில்லி கடையில உள்ளோம் திறக்கும் மட. மலிவு விலையில மாவா மனுஷன் மறக்கிறா. மதினி நினைப்புல ஜோரா கொழுந்த சிரிக்கிறாள்.
போலதான் அடுத்து போத குறைஞ்சாலோ ஏக்கம் நெருங்காலோ தூக்கம் குடிகார பேச்சு விடுங்காலே போச்சு அந்த பைப்பில் தண்ணி வரு இந்த பாக்கெட்டில் தண்ணி வரு ஆமா இது ஏழைக்கும் வாழைக்கும் தான் சர்க்காருல ஏற்றும் வரு வாழ்க்கைக்கு தேவை ஊத்துற தண்ணி அன்னைய போய் இதை ஃபுல்லா அடிச்சிருங்க மலிவு விலையில வாவா மனுஷன் பறக்கிறாயோ மதி நினப்புல ஜோரா கொழுந்த சிரிக்கிறா போட போட போத ஏறுது போட்டா கொஞ்சம் ரேஞ்சு மாறுது போட போட போத ஏறுது போட்டா கொஞ்சம் ரேஞ்சு மாறுது பாக்கெட்டு ராக்கெட்டு தான் மலிவு விலையில வாவா மனுஷன் மறக்கிறாமா மதி நினப்புல ஜோரா கொழுந்த சிரிக்கிறா அன்னைக்கு என்ன சொன்ன இடத்த காலி பண்ண இன்னைக்கு உங்க எல்லாரையும் காலி பண்ண வந்திருக்கேன் அவசரப்படாத இன்ஸ்பெக்டர் கடையை காலி பண்ண கூடாதுன்னு ஆர்டர் வாங்கி வச்சிருக்கேன் யோ ஆர்டர் எடுத்து காட்டையா புரிஞ்சுதா இன்ஸ்பெக்டர் நாங்கெல்லாம் சட்டம் தெரிஞ்சவங்க அடச்சி சட்டம் தெரிஞ்ச மூஞ்சிய பாரு இதுவா ஸ்டே ஆர்டர் இதுல என்ன எழுதிருக்கு தெரியுமா நீங்களே படிங்களா சட்டத்தை நீ மதித்தால் சட்டம் உன்னை மதிக்கும் யோ வக்கீல் நம்மளை ஏமாத்திட்டாயா சப் இன்ஸ்பெக்டர் எல்லாரையும் வேன்ல ஏத்தி கடைக்கு சீல் வைங்க அடடே வாங்க சார் நம்ம சாரு நேத்து ராத்திரி ஒரு வீட்டுக்கு வந்தீங்களே கண்ணாடி விட்டு போட்டீங்களே கொஞ்சம் ஓவரா சார் சார் கடைக்கு சீல் வைக்க ஆர்டர் கொடுத்துட்டேன் கொஞ்சம் பொறுமையா இருங்க இன்ஸ்பெக்டர் இது மேலிட சமாச்சாரம் புரியல என்ன மாதிரி மேலிடத்துல மோதாதேன்னு சொல்றாரு ஆமா போலீஸ் நாயோட விளையாடு போலீஸ்ல சேர்ந்துட்டியா யூ ராஸ்கல் சார் கலெக்டர் மேடம் வந்திருக்காங்க என்ன ஏசி எல்லாரும் சாராயத்துக்கு தான் மயங்குவாங்க நீங்க சாராயக்காரன் பணத்துக்கே மயங்கிட்டீங்களா ஓ யூ ஆர் இன் சர்வீஸ் எஸ் மேடம் வெல் டன் தேங்க் யூ நீயா காலேஜ்ல தான் பொறுக்கியா இருந்த இப்ப ரவுடியாவே மாறிட்டியா இதெல்லாம் உன் வேலை தானா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க இவர் புனிதமான வேலை பாக்குறாரு இவரால 10 குடும்பங்க பொழைக்குது ஷட் அப் ஏற்கனவே எங்க வெயிட்ட பத்தி உங்களுக்கு தெரியும் ஆமாமா அரசாங்கமே இவர் பாக்கெட்ல வீணா மோதாதீங்க இதுக்கெல்லாம் பயந்திருந்தா நான் இந்த வேலைக்கு வந்திருக்கவே மாட்டேன் ஸ்டார்ட் கடையை இடிச்சிடுவியா கைய கால எடுத்துருவேன் இறட கீழ ஒட்டட குச்சி மாதிரி இருந்துகிட்டு புல்டோசர் ஓட்ட வந்துட்டான் இப்படி அடிக்கிறாங்க அப்படியே தூக்கிடுவாங்க போடுங்க ஐயோ கடையெல்லாம் இடிச்சிட்டாங்களே
அங்கிள் அந்த கலெக்டர் நம்ம சாராய கடைய புல்டோசர் வச்சு இடிச்சு நாசம் பண்ணிட்டா. என்ன உளர்ற அண்ணே? என் 2 கண்ணால பார்த்தண்ணே. மத்தவங்க எல்லாம் காதாலையா பாப்பாங்க, சும்மா குடிச்சிட்டு வளராத. யோ, குடிக்கிறது நீ, உளறது நானா? யோ பிஏட்ட சொல்லி கலெக்டருக்கு போன் பண்ணி உடனே என்ன கான்டாக்ட் பண்ண சொல்லு. சரிண்ணே. அட நம்ம ஆளு அனந்தமூர்த்தி. அனந்தமூர்த்தி எப்படா இருக்க? இது என்னடா பாட்டிலு? நான் காலையில பாக்கெட்ல அடிச்சேன், நீங்க ஃபாரின் அடிக்கிறீங்க. மந்திரினால கிரேட்டா தான்டா இருக்கிறீங்க. அசத்திட்டா. என்ன இது மந்திரிய போய் வாடா போடான்னு பேசிக்கிட்டு மரியாதை வேண்டாம்? அவன் என்னோட கிளாஸ்மேட். நானும் தான் கிளாஸ்மேட். வாடா போடான்னு நான் பேசுறேன். நீ அடிக்கிறது இல்ல, நான் படிக்கிறது இல்ல. அனந்தமூர்த்தி என் சோழ கதையை கேட்டியா? கதை எழுதி என் கதை கண்டலாம் போச்சு. என் பொண்டாட்டி என் பேனாவிலேயே தினமும் என்ன அடிக்கிறா. அனந்தமூர்த்தி நான் இனிமே அந்த பேய போய் பார்க்க போதில்ல, நான் இங்கே இருந்துடுறேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத, இனிமே இங்கே இருந்துரு. ஊத்தே. அர்ச்சனா, இன்னைக்கு காலையில சாராய கடை காலி பண்றதுக்காக நீ செஞ்ச துணிச்சலான செயலை பார்த்து இந்த ஊரே பெருமையா பேசிச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுமா. உன்னை பெத்த பலனை இன்னைக்கு நான் அடைஞ்சிட்டேம்மா. உன் வாயால நீ என்ன பாராட்டுறியம்மா, அதை கேட்கறதுக்கே நான் கொடுத்து வச்சிருக்கணும். இந்தா. அரிசி இல்லையே. போற வாரமே தான் சொன்னீங்க, இப்போ அதான் சொல்றீங்க. ஏன் இருந்தா குடுக்க மாட்டோமா, வச்சுக்கிட்டு வஞ்சனையா பண்றோம். போயா. யாருக்கு தெரியும்? 10 கிலோ மைதா குடியா? ஆடாடா, மைதாவும் இல்லையே. தள்ளுங்க. வணக்கம். நான் போன்ல சொன்ன சரக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டியா? இருக்கு. அப்ப இந்த ரேஷன் கார்டுக்கெல்லாம் பில்ல போட்டு விடுறேன். நீங்க உள்ள போங்க. எப்ப கேட்டாலும் ஸ்டாக் இல்லங்கிறான். என்ன ரேஷன் கடையா? 20 மூட்டை அரிசி, 15 மூட்டை மைதா, 5 மூட்டை ரவை எல்லாம் ரெடியா இருக்கு. யோ, அந்த முக்கியமான சக்கரை என்னாச்சியா? இருக்கு 5 மூட்டை, யாருக்குமே கொடுக்கல. முதலாளி அந்த டிவி முதலாளி